பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திருப்பத்தூர் மாவட்டம் கோணாப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்திரா, வயது 68. இவரது கணவர் லட்சுமணன் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். திருப்பத்தூர் DSP ஆபீஸ் அருகே சாலையோரம் பழ வியாபாரம் செய்து வந்தார் சந்திரா. சந்திராவுக்கு ஒரு மகள், 2 மகன்கள் உள்ளனர். வழக்கமாக வியாபாரம் முடித்ததும் கோணாப்பட்டில் உள்ள தனது மகன் வீட்டிற்கு சந்திரா செல்வது வழக்கம். மே 27ஆம் தேதி மாலை திருப்பத்தூரில் கனமழை பெய்து பல இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டது. DSP அலுவலக பகுதியிலும் மின்வெட்டு ஏற்பட்டது. அன்றிரவு வியாபாரம் முடித்தவுடன் அருகே உள்ள பாழடைந்த PTO குடியிருப்பு கட்டிடத்தில் எஞ்சிய பழங்களை வைத்துள்ளார் சந்திரா. தனது மகனை செல்போனில் அழைத்து மழை நின்றதும் வீட்டுக்கு வந்து விடுவதாக சொல்லியிருக்கிறார். அதன்பின் மகன் வீட்டுக்கு செல்லவில்லை என தெரிகிறது. இதையடுத்து அவரது மகன்கள் தாய் சந்திராவின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டனர். செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. இதனால் தனது தாய் கருப்பனூரில் உள்ள சகோதரி வீட்டுக்கு சென்றிருக்கலாம் என கருதினர். இந்த நிலையில் மே 28ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் DSP அலுவலகம் அருகே உள்ள PTO அலுவலக கட்டடத்தில் இருந்து துர்நாற்றம் வந்துள்ளது. அப்பகுதி மக்கள் அங்கே சென்றபோது அங்கு இரத்த கசிவு தடயங்கள் இருந்துள்ளது. அதிர்ச்சியடைந்து கட்டிடம் உள்ளே சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் சந்திரா சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து திருப்பத்தூர் டவுன் போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது. தகவல் அறிந்த SP அஷ்ரப் அனில் வாக்கரே, DSP முரளி மற்றும் போலீசார் அங்கே சென்றனர். சந்திராவின் பின் தலையில் பலமாக தாக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. முகம் மற்றும் கண்களிலும் காயங்கள் இருந்தது. சம்பவ இடத்திற்கு வேலூரிலிருந்து மோப்பனாய் கொண்டு வரப்பட்டது. தடயவியல் நிபுணர்களும் தடயங்களை சேகரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் சந்திராவின் கழுத்தில் இருந்த தங்கச் செயின், காதில் இருந்த தங்க கம்மல்கள், வியாபாரம் செய்த பணம் ஆகியவை கொள்ளை போனது தெரிய வந்தது. பணம், நகைக்காக திட்டம் போடப்பட்டிருக்கும். மூதாட்டி சத்தம் போட்டதால் அடித்து கொன்றிருக்கலாம் என போலீசார் கருதினர். 2 வாரங்களுக்கும் மேலாக துப்பு துலங்காமல் இருந்த நிலையில் வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமு என்பவர் மீது சந்தேகம் வந்தது. இவர் DSP ஆபீஸ் அருகே உள்ள Q பிரான்ச் போலீஸ் ஆபீஸில் துப்புரவு ஊழியராக பணியாற்றி வந்தார். மூதாட்டி சந்திரா கொலையான நேரத்தில் இவர் அந்த பகுதியில் சுற்றி வந்துள்ளார். சந்தேகத்தின் அடிப்படையில் ராமுவிடம் விசாரித்த போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளது. சந்திராவிடம் ராமு 500 ரூபாய் கடன் பெற்றதாக தெரிகிறது. திருப்பி கொடுத்த பிறகும் அவர் அவதூறாக பேசி வந்துள்ளார். சம்பவத்தன்று சந்திரா பழக்கூடை வைத்துவிட்டு நின்றிருந்த போது ராமு அங்கே வந்துள்ளார். 500 ரூபாய் கடனை கூட உன்னால் ஒழுங்கா தர முடியாதா என கேட்டு அவமானப்படுத்தி உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராமு அங்கிருந்த கத்தியால் சந்திராவை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பினார். கத்தியை வெங்கடாபுரம் ஏரியில் வீசிவிட்டு சென்றுள்ளார். குறிப்பாக யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக விடுமுறை எடுக்காமல் வேலைக்கு வந்துள்ளார். போலீஸ் ஆபீஸில் பணியாற்றுவதால் வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து தனக்கு பழக்கமான அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். இதில் அதிகாரிகள் சிலருக்கு சந்தேகம் வந்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்த போது உண்மையை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து ராமுவை கைது செய்த போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.